கர்த்தருக்கே மகிமை என்றும் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த புதிய மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இது ஆண்டவர் கொடுத்த பிச்சை தான் நமக்கு. கர்த்தர் யுத்தம் பண்ணும் மாதம் என்று இந்த மாதத்திற்கு ஆண்டவர் ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். த மந்த் ஆஃப் காட்ஸ் பேட்டில். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். த லார்ட் இஸ் கோயிங் டு ஃபைட் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர். ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணலாம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மிகப்பெரியவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரை ஆசீர்வதிப்பதாக உங்கள் வார்த்தைகள் கடந்து செல்லுவதாக இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். இப்போது தான் இந்த வருஷத்துக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்குது. ஆனால் தேவன் 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்திற்குள்ளே வரும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஸோ இந்த 3வது மாதம் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற மாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு 1 சாமுவேல் 17:47 ஆண்டவர் கொடுக்க சித்தமானார். 1 Samuel chapter 17 verse 47 அதில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஆம், தாவீது பாருங்கள், ராஜாவாகிறதுக்கு முன்பாகவே இவ்வளோ பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். கர்த்தர் பேரில் கொண்ட விசுவாசம்தான் அதற்கு காரணம். தாவீது கோலியத்தை பார்த்த உடனே பயப்படலைங்க. அவர் என்ன செய்தார்? கோலியத்துக்கு விரோதமாய் நான் யுத்தத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்பாக வந்து நின்று அவர் சொல்லுகிறார், அந்த சிறு வயதிலேயே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். எத்தனை அருமையான திடமான வார்த்தை பாருங்க. அந்த விசுவாச வார்த்தை தான் தாவீதை ஜெயிக்க வைத்தது என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அப்படி பெறப்போகிற வெற்றியை அழகாய் முன்குறித்து சொல்லிவிட்டார். அதை வாய்திறந்து அறிக்கையும் செய்தார். அதனால் தாவீது கோலியாத்தை தேவன் பேரில் கொண்ட விசுவாசத்தினாலே ஜெயித்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ண காரணம் அதுதாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனைன்னுட்டு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசின் கிரியைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க. கோலியாத்தை கண்டு பயப்படலை தாவீது. நீங்களும் தாவீதை போல நின்று விடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:14 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord shall fight for you and ye shall hold your peace. That is the word that we see here in this Exodus 14:14. அதே போல கர்த்தர் யுத்தம் பண்ணும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. This month is the month of God's battle. ரொம்ப விரக்தியாகி இருக்கிறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க, என்ன செய்வது? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற என் ஜனமே, என் கர்த்தருடைய ஜனமே, என் அப்பா சொல்றார், உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசத்தை பலப்படுத்தி தைரியமாக எழுந்து நில், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய அப்பா அவ்வளோ பெரிய கர்த்தர். நாம் சோர்ந்து போய் படுத்து விடக்கூடாது. என்னால் முடியாது என்று சொல்லிவிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கோலியாத்தை கண்டு பயப்பட வேண்டாம். எப்படியெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்பி வைப்பதற்காகவும் உன்னோடு இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற குறிப்பாக இருக்கிறது. ஹவு காட் வில் பேட்டில்.
that is the topic that, my dear children of God, that we are going to see some of the points out of it. நாம் சில குறிப்புகளை அதன் மூலமாக பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்பர் 1, முதலாவதாக உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் உன்னோடு இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 15:20 வாசிக்கும் போது ஜெரேமியா 15:20 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை. நீங்கள் விசுவாசிங்களே இந்த வார்த்தை திரும்ப எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக தேவ பிள்ளைகளை அது அப்படியே ஆகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே. உனக்காக வழக்காடுகிறவர் நம்முடைய கர்த்தர். அவர் முன் போகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் முன் செல்லுகிறார். ஏசாயா 41:11-12 நம்ம பார்க்கிறோம், இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். பாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணால் இப்படித்தான் ஆகும். உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், கர்த்தர் அவ்வளவாய் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆம், அதில் இந்த 12வது வசனம் 41, ஐசையா 41:12 சொல்லுது, உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஆமாங்க, பெரிய படையெல்லாம் கொண்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தருக்காக நின்றீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுவார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வதாக, உங்களுக்காக யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் நம்முடைய கர்த்தர் தான். ஆண்டவர் உங்களோட கூடவே போவாருங்க யுத்தம் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் போனால் போதும். உபாகமம் 20:4 சொல்லுகிறது, டியூட்ரானமி 20:4 அது என்ன சொல்லுகிறதுனா, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 35:1 Psalm 35:1 அதில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14-16 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே ஃபைனலாக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 16வது வசனத்தில், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Repent or else I will come unto thee quickly and will fight against them with the sword of my mouth என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யுத்தம் பண்ணணும்னா நாமும் சில காரியங்களை செய்யணும். விசுவாசிக்கணும், தைரியமாக இருக்கணும், போராடணும். ஆண்டவரேன்னு அவர் மேலே பாரத்தை வைத்து விடணும். மனம் திரும்ப வேண்டும். ஆம், நாம் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அற்புதத்தை செய்ய தேவன் நம்மை கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தணும்னா we should repent. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 15:3 சொல்லுகிறது, Exodus 15:3 says, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இதுதான் இந்த செய்தியினுடைய முடிவுரை. தேவ பிள்ளைகளே, the Lord is a man of war, the Lord is his name என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஏங்க பயப்படுறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, கமா இல்லை, full stop for all your problems in your house. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் இந்த மாதம் யுத்தம் பண்ணும் மாதம். நல்ல தகப்பனே, நன்றி. நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் பூரணமாக விசுவாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. God be with you. Thank you. எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைத் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9443110809. மேலும் விவரங்களுக்கு
9626905587 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address, Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothanur, Coimbatore, 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.